நம்ம சித்திரகுப்தருக்கு அவரை மென்ஷன் பண்ணி ஒரு ஸ்லோகம் சொல்லணும். அதை நான் சொல்கிறேன். நல்லா க்ரோ பேக்கில் வச்சு நல்லா புசு புசுன்னு வளர்த்திருந்தாங்க. ஆனால் நமக்கு பாருங்க கடவுள் வந்து அவர் இல்லை என்று சொல்வது இல்லை. இதில் வந்து நம்ம மாங்காயை போட்டாச்சுங்க. இதில் வந்து கொஞ்சம் பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டதுனால தான் நான் நிறையா மிளகாய் தூள் போடல. நம்மளுக்கு பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன், அவ்வளோதான். தாளிப்பு போட்டுடலாம். எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு வந்து காலையிலேயே வந்து செடிங்களை பார்க்க வந்தாச்சு. ஏன்னா ஒரு வாரமாக மழை பெஞ்சிட்டே இருந்துச்சுங்க. மழை பெஞ்சதுக்கு நல்லா செடிங்க எல்லாம் வளர்ந்து போச்சு, பூண்டுங்கள்லாம். இப்போ அதை கொத்துறதுக்கு தான் 2 பேர்த்த வர சொல்லி இன்னைக்கு கொத்திட்டு இருக்கேன். பாருங்கள், ஒரு செடி வைக்கிறது பெருசு இல்லை, அதை கொத்தி 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 சுத்தப்படுத்தி வச்சுக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்குது. நம்ம இந்த லைன் அந்த வழிபாதைக்கு பக்கத்தில் வச்சோம் இல்லையா செம்பருத்தி செடிங்க, அதுக்கிட்ட பாருங்கள் அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி பூண்டு இங்கே முளைச்சி போச்சு. இப்போ அந்த காட்டுக்குள்ளே வந்து டிராக்டர் விட்டு ஓட்டிடலாம், ஆனால் இங்கே ஓட்ட முடியாது இல்லையா, அதனால் 2 நாளாக கொத்தி எடுத்துட்டோம் அதை ஃபுல்லாக. அதுக்கப்புறம் இந்த சைடு பாம்பு ராஜாக்களாக அப்படியே படையெடுத்து வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு புதராயிருச்சு இந்த சைடு ஃபுல்லாகவே. குச்சி வந்து நல்லா வளர்ந்து வந்துருச்சு, 5-6 உயரத்துக்கு குச்சி வந்துருச்சு. அதனால் இந்த ஜாதி மல்லி மாதிரி இருக்குது இல்லைங்களா, இந்த செடி வெட்டிவிட சொல்லிட்டேன். பாருங்கள் எவ்வளோ பெருசாக படர்ந்து போச்சு. அதனால் பூவும் பறிக்க முடியல, பூவும் கம்மியாயிருச்சு. சரி, அதனால் வெட்டி விட்டுடலாம், இதுக்கு மேலே வெட்டி விட்டோமா புது துளிர் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதான் இன்னைக்கு காலையில் எங்களுக்கு இந்த வேலை தான். இதை முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் போய் நாளைக்கு வந்து நமக்கு சித்ரா பௌர்ணமி இல்லைங்களா, அதுக்கான வேலைகள்லாம் இது முடிச்சுட்டு போய் தான் செய்யணும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து கார்டன் ஒர்க்கை முடிச்சிடலாம். ஓகேடா தம்பி, போதும். இது இந்த குச்சிங்களை வச்சாலே துளிர் வந்துடும். இது எடுத்து நம்ம வச்சோமா துளிர் வந்துடும். இருக்கிற வேலையில் இது எங்கே இதெல்லாம் வச்சு நாங்கள் பராமரிக்கிறது, ஒன்றும் டைமே இல்லை எங்களுக்கு. அதனால தான் வேணாம் விட்டுறா அப்படின்ட்டேன். இல்லாட்டினா கட்டிங் போட்டு தரங்கா, குச்சி வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எனக்கு டைம் இல்லை வைக்கிறதுக்கு, அதான் விட்டுட்டேன். அதை கொத்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதையும் கொத்தி விடுறேன்னு சொல்லியிருக்காங்க. இது பாருங்கள், இந்த ரோஜாப்பூ செடியும் மினி ரோஸ் இதையும் வந்து கட் பண்ணி விட்டுடலான்னு நல்லா படர்ந்து போகுது. அதுக்கு தான் இதில் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். நமக்கு அந்த தம்பி வந்து கத்திரி விதை தக்காளி விதை கொடுத்தாரு இல்லைங்களா, அதில் கத்திரிக்காய் பாருங்கள் முதல் காய் காய்ச்சிருச்சு. இந்த காய் ஒன்று காய்ச்சிருக்கு அந்த தம்பி கொடுத்த கத்திரி செடியில். அடுத்த காய் வந்து அடுத்த கத்திரி இது ஒன்று காய்ச்சி. இதான் வந்து கருப்பு கலரில் பெருசாக காய்க்குங்கான்னு சொன்னா. அப்படி காய் வந்து நல்லா ஊதா கலரில் இருக்குது, நல்லா இன்னும் பெருசாக ஆகும்னு சொல்லியிருக்கா. அப்படி பார்க்கலாம் எவ்வளோ பெருசு வருதுன்னு சொல்லிட்டு. இது 2 ரகம் தான் இப்போ காய்ச்சிருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடம் இப்படி தான் இருக்குது, நல்லா கொத்தி விடலாம். கொஞ்சம் கேசவர்த்தினி தான் நமக்கு நல்லா வரல, ஒரு மாதிரி பாருங்கள் காய ஆரம்பிச்சிருச்சு. கேசவர்த்தினிக்கு என் வீட்டோடைய சூழல் வந்து பிடிக்கல, இன்னும் அதுக்கு செட் ஆகலை என் வீட்டோடைய சூழல். இந்த செடிக்கு நம்ம கிளைமேட்டு செட் ஆகணும் இந்த செடியை பொறுத்த வரைக்கும். அது கூட மருகு கூட பாருங்கள் நல்லா அங்கே நல்லா வந்துருச்சு பார்த்தீங்களா. அவ்வளோதான். இன்றைக்கி இந்த வேலியை ஃபுல்லாக சுத்தம் பண்ண சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த வேலி வழியாக தான் பாம்பு உள்ளே வருது, அதனால் வேலியை கொஞ்சம் சுத்தம் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் நான் ஒருத்தவங்க பார்த்தேன் ஒரு வீடியோவை, அவங்க இந்த முடக்கத்தான் தலை கீரையை வந்து நல்லா க்ரோ பேக்கில் வச்சு நல்லா புசு புசுன்னு வளர்த்திருந்தாங்க. ஆனால் நமக்கு பாருங்கள் கடவுள் வந்து கண்ணில் பார்க்குற இடத்துலலாம் வளர்த்தி கொடுத்துக்கிறாரு. ஆனால் இதை நம்ம பயன்படுத்தி ஒன்றுமே செய்கிறதில்ல. இதை அப்படியே பறித்து போட்டு நல்லா கொஞ்சம் வரமிளகா அந்த சீரகம் இதெல்லாம் போட்டு அரைச்சி அதை வந்து மாவில் கலந்து அப்படியே தோசை சுட்டு சாப்பிட்லாம். இதை முடக்கத்தான் கீரையை ஒட்டு சுட்டு கொடுத்து பார்க்குறேன் எங்கள் வீட்டுக்காருக்கு. சூப் வச்சு குடிச்சியா பாரு, அவள் சூப் கூட வச்சு குடித்தாலாம், அதனால் குடிக்க சொல்லிவிடலாம். கண்ணில் காண்ற இடமெல்லாம் இருக்குதுங்க இந்த செடி நம்ம வீட்டில், அதனால் கொஞ்சம் பறிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பூ கூட நான் நிறைய புதராயிருச்சுன்னு சொல்லிட்டு எடுத்து தூக்கி வீசிட்டேன் அந்த காட்டில் அந்த பக்கம். அது பாருங்க தானாக வீசினது வேறு பிடிச்சி இப்போ வந்து பூ பூத்துட்ருக்குது. இப்போ வேலியவே அழகுபடுத்திகிட்ருக்கு. ஆனால் எல்லாத்தையுமே பிடுங்கி போடுறேன், இன்றைக்கி எல்லாம் சுத்தம் பண்ணி விட்றோம். ஈரத்துக்கு பாம்பு வந்து குழுன்னு வந்து படுத்துக்குது, என்ன பண்ணுறது. ஓகே, அதே மாதிரியே இந்த ரம்ப செடியுமே பிடுங்கி வச்சிடலான்னுக்கிறோம். பிடுங்கி
கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் பதியம் போட்டாது வைக்கலாம் அப்படின்ட்டு நிறைய புதறு கட்டிருச்சு பாருங்கள், எவ்வளோ செடி வந்துருச்சு. அதனால் இதையும் நாங்கள் பிடுங்கி கவரில் போட்டு வச்சுட்டு தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துர்லாம். சரிங்களா? ஓகே, வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 2 பக்கமும் எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். காட்டு வேலை சொல்லிட்டு வந்துட்டேன் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து உங்ககிட்ட ஒன்று முக்கியமாக சொல்லலாம் அப்படின்ட்டு. நாளைக்கு வந்து சித்ரா பௌர்ணமின்னு சொன்னோம் இல்லைங்களா, அன்னைக்கு மட்டும் பௌர்ணமி அன்னைக்கு சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு நம்ம பூஜை செய்வோம் இல்லைங்களா, அந்த டைம் சாயந்தர டைமில் தான் செய்யணும். பூஜை செஞ்சுட்டு செய்யும் போது அந்த சித்திரகுப்தருக்கு வந்து இந்த நாளில் வந்து நம்ம வந்து பூஜை சிறப்பான மந்திரம்லாம் சொல்லி பூஜை செஞ்சோமாக்கா ரொம்ப நல்லது. நான் வருஷம் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு செய்வேன். அது எங்கள் மாமியார் என்கிட்ட சொன்னது. ஆனால் ஒவ்வொரு பௌர்ணமிக்கு நம்ம செஞ்சாலுமே ரொம்ப நல்லதுங்க. ஆனால் வந்து நான் ஒவ்வொரு பௌர்ணமியும் கரெக்டாக இருக்க முடியறதில்ல. ஆனால் எங்கள் மாமியார் கரெக்டாக ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே செஞ்சுருவாங்க. இந்த சித்ரா பௌர்ணமிக்கு கட்டாயமாக செஞ்சிருவேன் நான். அது என்ன அப்படின்னாக்கா, நம்ம சித்திரகுப்தருக்கு அவரை மென்ஷன் பண்ணி ஒரு ஸ்லோகம் சொல்லணும். அதை நான் சொல்கிறேன், உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் உங்களுக்கு போடுறேன், அதை எழுதி உங்களுக்கு அனுப்புகிறேன். தேவைப்படுறீங்க அதை பார்த்து படிச்சுக்கோங்க. அதை வந்து ஒரு 108 முறை நம்ம பூ எடுத்து போட்டு நம்ம சொல்லணும். அது மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் நார்மலாக எப்பவும் போல் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு பாலோ இல்லை ஏதோ ஒன்று நம்மளால் முடிஞ்சது பிரசாதம் செஞ்சு வச்சு சாமி கும்பிட்டமாக்கா முடிஞ்சது. அதை மட்டும் கட்டாயமாக செய்யுங்க. அது என்ன ஸ்லோகம் அப்படின்னாக்கா, ஓம் தத்புருஷாய வித்மகி சித்திரகுப்தாய தீமகி தந்தோ லோக பிரசோதயா. இதுதான், இந்த 2 லைன் தாங்க. இந்த 2 லைனையுமே நான் கீழே உங்களுக்கு போடுறேன். நீங்கள் வந்து படிச்சுட்டு அது மாதிரி செய்யுங்க. ஓகே, நாளைக்கு வந்து பூஜை செய்ய போகிறேன் நான் சித்ரா பௌர்ணமிக்கு. இப்போ வந்து போய் நான் சாமி ரூம்லாம் சுத்தம் பண்ணிடுறேன். முதல் வேலை எனக்கு அதுதான். அதை சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் பூஜை செய்கிறேன். நாளைக்கு செய்கிற பூஜையை வந்து நான் நாளை மறுநாள் தான் வீடியோ அப்லோட் பண்ண முடியும். அதனால தான் உங்களுக்கு இந்த மந்திரத்தை மட்டும் நான் இன்னைக்கு வீடியோவில் சொல்லியிருக்கேன். பண்ணணும்னு நினைக்கிறீங்க பண்ணுங்கள். ஓகே, வாங்க போய் நம்ம பூஜை ரூம் ரெடி பண்ணலாம். நம்ம சாமி ரூம் ஃபுல்லாகவே ரொம்ப டீப் க்ளீனிங் ஆகுது. எல்லா பொருளையும் எடுத்து வெளியில் போட்டேன். பித்தளை சாமானுங்க, வெள்ளி சாமானுங்க எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் தொடச்சி எடுத்து வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் வெளியில் எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி சாமி ரூம்பு, அந்த கதவு எல்லாமே நீட்டாக துடைக்க போகிறோம். இப்போ தான் எல்லாம் எடுத்து வச்சு துடைச்சிட்ருக்குறோம். துடைச்சிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பூஜைக்கு ரெடி பண்ணணும். சங்ககிரியிலிருந்து நாங்கள் சேலம் தாங்க கிளம்பி போனோம். ஏன்னாக்கா வினிஷா பொண்ணு வந்து பேக்கிங் கிளாஸ் போயிட்டுருக்கா. அவளை போய் பிக்கப் பண்ணுறதுக்காக வேண்டி அங்கே போனோம் நாங்கள். அவள் வந்து இப்போ கொஞ்ச நாளாக தான் போயிட்டுருக்காங்க. எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு கற்றுக்கிட்டதுக்கு பிறகு உங்கள்கிட்ட காட்டலாம் சொல்லலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். கிளாஸுக்கு போயே ஒரு 3 நாள் தாங்க ஆகுது. அதுக்குள்ளே வந்து டெய்லியும் ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு கேக் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கா. இன்றைக்கி வந்து டபுள் லேயர் கேக் செஞ்சுருக்கேன். அதனால் வந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி சொன்னால் அப்படியே தள்ளுக்கப்படும். டபுள் 2 லேயர் கேக்கு இங்கே கட் பண்ணி கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் விகாஸை வந்து அப்படியே கூட்டிகிட்டு போய் ரித்தீஷ் வீட்லேயே இறக்கி விட்டுட்டோம். ரித்தீஷ் வீடு வந்து எங்கள் வீட்டுக்காரோடைய சித்தி பொண்ணோட வீடு தாங்க ரித்தீஷ் வீடு. அதனால் அங்கே ஒரு வாரம் இருந்துட்டு வரட்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அங்கேயே இறக்கி விட்டுட்டோம். இப்போ வந்து பழமுதிர் சோலைக்கு தான் வந்தோம். அவன் இல்லாமல் பழமுதிர் சோலைக்கு வரவும் எங்களுக்கு ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு. ஏன்னா வந்தாக்க ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பான். அங்கேயும் இங்கேயும் சந்தாக பூந்து வந்து கொண்டு வந்து பேக்கில் போட்டுக்கிட்டே இருப்பான். ஆனால் அவன் இல்லாமல் பேக்கை கூடயே வெறுமனே இருந்துச்சு. வினிஷா பொண்ணுக்கு வந்து கேக் செய்கிறதுக்கு ஏதோ திங்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்காக வேண்டி போயிட்டு அப்படியே உருளைக்கிழங்கு வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்தோம் நாங்கள். நீங்களே கத்திரிக்காய் எடுத்தீங்க? என்ன பண்ணுறீங்க? சுட்டு சாப்பிடுவா? எதிராக இருக்கு. இந்தியா செய்யாத குற்றங்களையும் இந்தியா செய்ததா சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியாவை தாக்குவதற்காக நேரம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவை தாக்குவதற்கு எந்தெந்த நாடுகளும் கூட வருவாங்க அப்படிங்கிற அவ்வளோதாங்க. மேச்சேரி கிளம்பிட்டோம். ஆனால் போகிற வழி ஃபுல்லாக நாங்கள் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்கிற போரை பற்றி தான் கேட்டுக்கிட்டே வந்தோம். நாங்கள் இன்றைக்கி செஞ்சுட்டு வந்த கேக்கை நம்ம வெட்டி பார்த்துடலாம். கேக் செஞ்சால் அவங்க எங்கள் வீட்டுக்கே கொடுத்து விட்ருவாங்களாம். அதனால் இன்றைக்கி வர விகாஸ் தம்பி இல்லை. இது ரோஸ் மில்க் கேக்கு. இப்படி ரோஸ் கலர் இருக்குதா? நம்ம இப்படி நம்ம வீட்டில் செய்யும்போது இது மாதிரி க்ரீம்லாம் போட மாட்டோம். ஆனால் இதில் அங்கே செஞ்சதுனால நல்லா க்ரீமாக இருக்குது. ஐஸு கேக் மாதிரி ஜில்லுன்னு இருக்குது. சூப்பராக இருக்குங்க. சரவணா பவனில் வாங்குற மாதிரி இருக்குது.
கீழே இருக்கிற ஃப்ளேவர் வேற ஃப்ளேவர் கேக்கு. கீழே வந்து ஒயிட் ஃபாரஸ்ட் செஞ்சுருக்கேன். நான் காலையிலேயே சொன்னேன் இல்லைங்களா, கேக் கிளாஸ்க்கு பேக்கிங் கிளாஸ்க்கு போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அவர்தான் இப்போ டெய்லி கேக் செஞ்சு எடுத்து வந்துட்டு இருக்கா. இது ஒயிட் ஃபாரஸ்ட். நடுவில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒயிட் இதில் போட்டிருப்பேன் சாக்லேட். அதனால இது ரோஸ் மில்க் ஸ்மெல் அடிக்குது, இது அந்த ஸ்மெல்லாம் அடிக்கல. ரெண்டுக்குமே நல்லா வித்தியாசம் தெரியுது. ஆனால் நிறையா இந்த க்ரீமை பூசிடுறாங்க. ப்ராக்டிஸ் பண்ணுறோம்ல, அதுக்காக நிறைய பூசி தான் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதுதான் நிறைய பூசிருக்குறாங்க. ஆனால் இப்படி தானே கடைகள்லையும் விற்கிறாங்க. சூப்பராகுது. நல்லா ப்ராப்பராக கற்றுக்கிட்டு எல்லாருக்குமே செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. ஏன்னா எது அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக செய்யணும்னு தோணுதோ, பிடிச்சிருக்குதோ, அதை நம்ம செஞ்சால் தான் அதை நம்ம டெவலப் ஆக முடியும். அதுக்காகவே தான் அந்த கேக் ரொம்ப ஈஸியாக, ரொம்ப லகுவாக செஞ்சு அந்த பனானா கேக்கெலாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சுருவா. அதெல்லாம் அவளே வீட்டில் செஞ்சதுனால தான் சரி ஃபர்தராக கற்றுக்கிட்டு ஒரு சர்டிஃபிகேட்டோட கற்றுக்கிட்டு வந்தால் தான் நம்ம எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்க முடியும். அதுக்காக தான் இப்போ சேலத்தில் ஒரு இடத்துல சேர்த்து விட்ருக்கோம். அங்கே வந்து டோட்டலாக எவ்வளோ ஆகுதுன்னா ஒரு 30,000 ஆகுது எங்களுக்கு. எல்லாமே சேர்த்தி டோட்டலாக அந்த சர்டிஃபிகேட்டோட சேர்த்து 30,000 ஆகுது. அங்கே தான் சேர்த்திருக்கோம். எல்லாமே கற்றுக்கிட்ட பிறகு அது எங்கே சேர்த்திருக்கோம், என்ன கிளாஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் நான். ஆனால் பெங்களூர்லாம் சொன்னாங்க அங்கே போய் நம்ம தங்கி இருக்கணும், 1.5 மாதம் தங்கி இருந்தால் தான் அங்கே போய் கற்றுக்க முடியும். அதுக்கு ரேட்டு 1.5 லட்சம்லாம் சொன்னாங்க. சரி நம்ம பேசிக்கை கற்றுக் கொடுத்துருவோம். இதுக்கு மேலே இன்னும் நிறையா செய்யணும் அப்படிங்கிற விருப்பம் வந்தால் அதுக்கப்புறம் அவங்களே கற்றுக்கிட்டு வரலாம். எப்படிங்க? அதனால் நமக்கு தெரிஞ்சதை அவங்களுக்கு தெரிஞ்சதை நம்ம கொஞ்சம் கற்றுக் கொடுத்துட்றோம். அவ்வளோதான், முடிஞ்சது நம்ம வேலை. ஓகே சரி, இப்போ இது எல்லாத்தையும் பீஸ் போட்டு ஆளு கொஞ்சமாக கொடுத்துடலாம். சாப்பிட்ற நம்ம பையனும் இன்றைக்கி ஊருக்கு போயிட்டான், அவங்க அத்தை வீட்டுக்கு. இங்கே இருந்தால் சும்மா ஃபோன் பார்த்துட்டே இருக்கானுங்களா, அதனால் ஊருக்கு அமுச்சுட்டாச்சு. அவங்க அத்தை பையன் வந்து இங்கே 1 வாரம் இருந்தான், அதனால் இவன் போய் 1 வாரம் இருக்கிறேன் அப்படின்னு போயிட்டான். அதனால் இருக்கிற கேக்கை கொண்டு போய் எங்கள் சித்தி வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம். அங்கெல்லாம் பசங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடலாம். ஓகே, இன்னைக்கு வந்து லஞ்சுக்கு வந்து இந்த மாங்காய் வச்சு தாங்க ஒரு குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ மாங்காய் சீசன் இல்லைங்களா, அதனால இந்த சீசன் டைமில் என்னென்ன பொருள் அந்தந்த சீசனில் கிடைக்குதோ அந்தந்த டைமில் அந்தந்த பொருளை வச்சு நம்ம குழம்பு செஞ்சு சாப்பிட்டுக்கணும், ஊறுகாய் செஞ்சு சாப்பிட்டுக்கணும். இது மாதிரி என்னென்ன செஞ்சு சாப்பிட முடியுமோ அதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுக்கணும் இல்லைங்களா. அதனால இன்னைக்கு மாங்காய் குழம்பு வச்சிடலான்னு. ஃபஸ்ட்டு மாங்காய் எல்லாத்தையும் இப்படி கட் பண்ணிக்கலாம். இது நம்ம ஈரோடு போயிருந்தோம் இல்லைங்களா, அப்போ நம்ம புனிதா வீட்டிலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தேன். அவங்க வீட்டுக்கு முன்னாடி பெரிய மாமரம் இருந்துச்சுங்க, அந்த மாமரத்துலேருந்து தான் அறுத்துட்டு வந்தேன். இந்த கிளிமூக்கு மாங்காய் நம்ம வீட்லேயுமே இருக்குது, இருந்தாலும் இது ஃப்ரெண்டு கொடுத்தது இல்லைங்களா, ஃப்ரெண்டை போல யாரு மச்சான், அதனால் அவள் கொடுத்த காயை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால தான் இல்லை அந்த தட்டடு எல்லாம் கழுவிட்டேன். ஒரு ட்ரிப் கழுவிடுங்க. கழுவிட்டு நல்லா இவ்வளோ பெரிய பீஸாக நம்ம இந்த பாத்திரம் இதுலேயே கூட போட்டுக்கலாம். எங்கள் அம்மா வந்து பருப்பு சாம்பாரில் போடுவாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். முருங்கைக்காயும் இந்த இதுவும் போடுவாங்க. ஆனால் இங்கே சேலத்து சைடு வெறும் புளிக்குழம்பாட்டை தான் வைக்கிறாங்க, மாங்காய் மட்டும் போட்டு குழம்பு வைக்கிறாங்க. ஆனால் அம்மா வைக்கிறது வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், அதுக்கப்புறம் மாங்காய் இதெல்லாம் போட்டு பருப்பு சாம்பார் வைப்பாங்க. நம்ம எப்படி நார்மலாக முருங்கைக்காய் சாம்பார் வைக்கிறோம் அது மாதிரி பருப்பு சாம்பாரில் வந்து கத்திரிக்காயை மாங்காயை போட்டு வைப்பாங்க. அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒற்று வச்சு பாருங்க நீங்களுமே. ஈரோட்டு பக்கம் அந்த மாதிரி தான் வைப்பாங்க. இது மாதிரி இது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் வந்து நம்ம மாங்காயை போட்டாச்சுங்க. இதில் வந்து கொஞ்சம் பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு 10 பல்லு சின்ன வெங்காயம், இதையும் நம்ம இது கூட போட்டுடலாம். இதெல்லாம் ஒன்றா போட்டு அப்படியே வச்சிட வேண்டியது தான். அதுக்கப்புறம் கருவேப்பிலை பாருங்க, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே 2 பச்சை மிளகா. மெயினாக வந்து இதுக்கு வந்து இஞ்சி தான் தேவை. மெயினாக இதுக்கு இஞ்சி தேவை, இஞ்சியும் போட்டுக்கணும். சரிங்களா, எல்லாமே போட்டலாம். நம்ம கருவேப்பிலையே போட்டேன், இங்கே கட்டுதுமே. அதுக்கப்புறம் இஞ்சி ஒரு இன்ச்சு அளவுக்கு கட் பண்ணி போட்டுக்கங்க. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, இதையும் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம அப்படியே வந்து கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றி வேக வச்சிடலாம். தண்ணி ஊற்றி கூட வேக வைக்கலாம். இன்னும் 2 பொருள் இதில் போடணும், மறந்துட்டு போகிறேன். நம்ம எடுத்து வச்சேன், அதுக்கு தான் மறந்துடுவேன்னு எடுத்து வச்சேன், அப்படியே மறந்து போகிறேன். இது வந்து கொத்தமல்லி தூள், கொஞ்சம் மிளகாய் தூள், நம்ம சாம்பாருக்கு போடுறோம் இல்லைங்களா அந்த மிளகாய் தூள், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள்,
இன்னுமா வந்து என்னமோ எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறாரு மசாலா. மஞ்சத்தூள் கொஞ்சம், அதுக்கப்புறம் உப்பு 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 உப்பு. இன்னைக்கு இந்த டைனிங் டேபிள் இருக்கிற இந்த சேரெல்லாம் இன்னைக்கு க்ளீன் பண்ணியாச்சு. இந்த குஷினை எடுத்துட்டு உள்ள இருக்கிற சேரெல்லாம் தொடச்சி இந்த குஷினையும் எடுத்து தொடச்சி எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இன்னைக்கு ஏகப்பட்ட வேலை நடக்குது போங்க. கொஞ்சமாக உப்பு, சரிங்களா? அவ்வளோதான். இப்போ இதுக்கு வந்து தேங்காய் பால் ஊற்றி நம்ம வேக வைக்கணும், சரிங்களா? இப்போ வேக வச்சிடலாம். பால் பாருங்கள், தேங்காய் பாலை ஆட்டி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம தேங்காயை கூட கொஞ்சம் பொட்டுக்குள்ளே போட்டு தேங்காயை கூட அரைச்சி எடுத்துக்கலாம். நான் அந்த தேங்காய் முத்தின தேங்காயாக இருக்குதுன்னு பாலாக ஆட்டி எடுத்துக்கிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம தேங்காய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்லா மாங்காய் வந்து நல்லா வேகணும். வேகிற அளவுக்கு தண்ணி கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் ஊற்றி இப்போ வேக விட்டுறலாம். நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் ஒரு தாளிப்புண்ணு கொடுத்தோமா வேலை முடிஞ்சிச்சு. ரொம்ப ஈஸியானது. புளிலாம் ஊற்ற வேண்டியதில்லை, ஏன்னா மாங்காயே புளிப்பாக தானே இருக்குதுங்க. அதனால தான் புளியும் ஊற்றல, தக்காளி நான் போடல. வேலை முடிஞ்சிருச்சு. ஓகே, ஒரு ட்ரிப் சாம்பாரில் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் எங்கள் வீட்டுக்காரருக்கு பிடிக்காது. பச்சை மிளகாய் போட்டதுனால தான் நான் நிறைய மிளகாய் தூள் போடல. நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் காரத்தை பார்த்துட்டு போட்டுக்கலாம். ஓகே, குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க. நல்லா மாங்காய் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி தாளிப்புண்ணு கொடுத்துடலாம். பாருங்கள், எண்ணெய் வச்சிட்டேன். இதுக்கு கடுகு, கடலப்பருப்பு, அதுக்கப்புறம் நம்ம வரமிளகாய், கொஞ்சோண்டு இது வெங்காயம், அவ்வளோதாங்க. இது மட்டும்தான் போட்டு தாளிக்க போகிறேன். இப்போ தாளிச்சிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்களா, சொன்ன மாதிரியே கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டிருக்கேன், பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன், அவ்வளோதான். தாளிப்பு போட்டுடலாம். அவ்வளோதாங்க, மாங்காய் குழம்பு சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லாவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆஃப் பண்ணிடுறப்ப லஞ்ச் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி வந்து வாழைப்பூ பொரியல், அதுக்கப்புறம் புளிச்ச கீரை கடைசல், பருப்பு சாம்பார், அதுக்கப்புறம் நம்ம மாங்காய் குழம்பு. போதுங்க அந்த பருப்புல மாங்காய் குழம்பு. அந்த கருப்பு கலர் எதுக்குனாக்கா, எங்கே அந்த இது எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு டம்ளர் வந்து கம்மஞ்சோறு கரைச்சி வச்சுருக்கேன். இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஆளுக்கு ஒரு டம்ளர் கம்மஞ்சோறு குடிச்சிருங்க. ஓகே, இதில் வந்து வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு வச்சுருக்கிறேன் கம்மஞ்சோரத்தில். அதில் அதுக்கு சைடிஷாக வந்து இது வர மோர் மிளகா. அவ்வளோதான், இன்றைக்கி லஞ்ச் எங்களுக்கு இதுதான். டே எல்லாம் மாங்காய் குழம்பு சாப்பிட்டுலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்குதா? சரி, ஓகே, எல்லாம் சாப்பிடுங்க.